Good morning, my dear third standard students. Welcome back to GK class. இந்த கிளாஸில் நம்ம என்ன லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னா லெசன் 35 நேம் த குரூப்ஸ் ரைட் த குரூப் நேம் இன் ஈச் பாக்ஸ் இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் இல்லை எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா சில வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லை சில நேம்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அந்த குரூப்பில் அது என்ன குரூப் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். அது என்ன குரூப் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஜாஸ்மின், ரோஸ், லில்லி, டேரியா இல்லை டேலியா அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா இது எல்லாமே எந்த குரூப்பை சேரும் அப்படின்னா இட்ஸ் அ ஃப்ளவர்ஸ். இதெல்லாம் என்னது? ஃப்ளவர்ஸ். அதே மாதிரி இட்லி, சாம்பார், வடை, தோசை அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது என்னது? ஃபுட் ஐட்டம்ஸ். அதே மாதிரி தான் இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சில வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த வேர்ட்ஸ் வந்துட்டு அது 4 வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது 4ம் எந்த குரூப்பை சேர்ந்தது? ஃப்ளவர்ஸா இல்லை வெஜிடபிள்ஸா இல்லை ஃபுட் ஐட்டம்ஸா இல்லை ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸா அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க இல்லையா? அதுதான். ஓகேவா? நீங்கள் லெசனுக்குள்ளே போனீங்கன்னா ஒவ்வொன்றா ரீட் பண்ண உங்களுக்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஜான்வரி, ஏப்ரல், ஆகஸ்ட், டிசம்பர். ஸோ டேஷ் கொடுத்துருப்பாங்க. இது 4ம் என்ன குரூப்பு? எஸ், மந்த்ஸ் ஆஃப் த இயர். என்னது? மந்த்ஸ் ஆஃப் த இயர். ஒரு இயருடைய மந்த்துடைய நேமை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஜான்வரி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மந்த், இயருடைய ஃபஸ்ட்டு மந்த்தே ஜான்வரி தான். ஏப்ரல் மந்த்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் வந்துட்டு எக்ஸாம் ஃபினிஷ்ட் ஆகி மார்ச் ஏப்ரலில் நீங்கள் வீட்டில் இருப்பீங்க. ரொம்ப சன்னி டேவாக சம்மர் சீசனாக இருக்கும். ஓகேவா? அதுதான் ஏப்ரல். இல்லை ஏப்ரல் ஃபுல் டே அப்படின்னு நம்ம இப்போல்லாம் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? ஸோ ஏப்ரல் மந்த். நெக்ஸ்ட் ஒன் ஆகஸ்ட் 15th செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகேவா? ஃப்ரீடம் கிடச்சது. நெக்ஸ்ட்டு டிசம்பர். நெக்ஸ்ட் என்னது? டிசம்பர் இயருடைய லாஸ்ட் மந்த்து. ஸோ ஜான்வரி, ஏப்ரல், ஆகஸ்ட், டிசம்பர். இது 4ம் என்ன குரூப் அப்படின்னு கேட்குறாங்க? மந்த்ஸ். ஸோ டேஷில் நீங்கள் என்ன ஆன்சர் எழுதணும்? MONTHS மந்த்ஸ் அப்படின்னு மட்டும் ரைட் பண்ணால் போதும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் சயின்ஸ், ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ். இதில் சயின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸ் இஸ் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லியிருப்போம். அதாவது ட்ரூத், என்ன நம்மளை சுற்றி நடக்குதோ. சயின்ஸ் இஸ் எவ்ரிதிங், சயின்ஸ் இஸ் ஃபேக்ட் அப்படின்னா நம்மளை சுற்றி நம்ம என்விரான்மெண்ட்டில் என்னென்னலாம் நடக்குதோ, நேச்சுரலாக இருக்கட்டும் இல்லை ஆர்டிஃபிஷியலாக இருக்கட்டும், வாட் எவர், அது எல்லாமே சயின்ஸ். அது எல்லாமே என்னது? சயின்ஸ். நம்ம ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுறோமா? சயின்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதுக்கு யூஸ் ஆகக்கூடிய கேஸஸ் சயின்ஸ். பிளான்ஸ் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுறது சயின்ஸ். ஓகே? ஸோ சன் வந்துட்டு ரைஸ் ஆகுறதும் செட் ஆகுறதும் சயின்ஸ். ஸோ எல்லாமே சயின்ஸ் தான். சயின்ஸ் இஸ் ஃபேக்ட். நெக்ஸ்ட் ஜியாகிரஃபி, அபவுட் எர்த். ஜியோ அப்படின்னாலே ஏர்த்தை பற்றி படிக்கிறது தான் ஜியாகிரஃபி. ஏர்த்தை பற்றி படிக்கிறது தான் என்னது? ஜியாகிரஃபி. அந்த ஏர்த்தில் டிஃப்ரெண்ட் லேண்ட் ஃபார்ம்ஸ் என்னென்ன இருக்குது. ஓகேவா? ஸோ பிளெயின்னா என்ன, பிளாட்டியூனா என்ன, ஓகே, அடுத்தது ஹில்னா என்ன, மவுண்டெயின்னா என்ன, வேலிஸ்னா என்ன அப்படின்னு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேண்ட் ஃபார்ம்ஸ். டோட்டலாக ஏர்த்தை பற்றின ஸ்டடீஸ். எர்த்தை பற்றி படிக்கிறதுக்கு பேர் தான் ஜியாகிரஃபி. ஜியோ அப்படின்னாலே ஏர்த்து. நெக்ஸ்ட்டு ஹிஸ்ட்ரினா அபவுட் த பாஸ்ட். ஓகேவா? இதுக்கு முன்னாடி நமக்கு தெரியாத, நமக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் ஹிஸ்ட்ரி. தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் என்னது? ஹிஸ்ட்ரி. நமக்கு இப்போ இந்தியா, இப்போ நம்ம வந்துட்டு ஃப்ரீடம் கண்ட்ரியில் லிவ் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்மளை யார் ரூல் பண்ணா, என்னென்ன கிங்ஸ்லாம் ரூல் பண்ணாங்க, அவங்களாம் எப்படி டெட்டானாங்க, எப்படி நமக்கு ஃப்ரீடம் கிடச்சிது. ஓகேவா? அதுக்கு யார் யாரெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க, யார் யாரெல்லாம் நம்மளை ஸ்லேவ்ஸாக வச்சுருந்தாங்க, என்ன மாதிரிலாம் நம்மளை கொடுமை பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கு தெரியாத நம்மளுடைய பாஸ்ட்டை பற்றி படிக்கிறதுக்கு பேர் ஹிஸ்ட்ரி. அதுக்கு பேர் தான் என்னது? ஹிஸ்ட்ரி. நெக்ஸ்ட் ஒன் மேத்தமேட்டிக்ஸ், மேக்ஸ்.
நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் மேக்ஸ் இல்லாமல் எதுவுமே இல்லை. மேக்ஸ் இல்லாமல் சயின்ஸ் இல்லை, மேக்ஸ் இல்லாமல் சோஷியல் இல்லை, மேக்ஸ் இல்லாமல் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எதுவுமே கிடையாது. ஓகேவா? நீங்கள் ஒரு கடைக்கு போகணுமா, அங்கே மேக்ஸு. உங்கள் மம்மி குக் பண்ணணுமா, அங்கே மேக்ஸு. எவ்வளோ பருப்புக்கு எவ்வளோ வாட்டர் வைக்கணும் அப்படிங்கிறது மெஷர்மெண்ட் மேக்ஸு. எவ்வளோ ரைஸு, 4 பேர் சாப்பிட்றதுக்கு எவ்வளோ ரைஸு, 5 பேர் சாப்பிட்றதுக்கு எத்தனை தோசை அப்படிங்கிறது கவுண்டிங் முதற்கொண்டு மெஷர்மெண்ட் முதற்கொண்டு எல்லாமே மேக்ஸ். ஸோ இந்த 4மே எந்த குரூப்பை சேர்ந்தது அப்படின்னு கேட்குறாங்க. சயின்ஸ், ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ். இது 4ம் என்ன குரூப் அப்படின்னு கேட்குறாங்க. இது எல்லாமே சப்ஜெக்ட்ஸ். இது எல்லாமே என்னது? சப்ஜெக்ட்ஸ். நம்ம லேர்ன் பண்ணுற ஸ்கூலில் ரீட் பண்ணக்கூடிய சப்ஜெக்டுடைய நேம். அதனால் டேஷில் நீங்கள் என்னென்னு ரைட் பண்ணணும்? சப்ஜெக்ட்ஸ். டேஷில் என்னென்னு ரைட் பண்ணணும்? சப்ஜெக்ட்ஸ். SUBJECTS சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு ரைட் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சைனா, ஜப்பான், ஜெர்மனி, இந்தியா. இதில் சைனா பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் பாப்புலேட்டட் கண்ட்ரி இன் த வேர்ல்டு. பாப்புலேஷன் அப்படின்னா நம்பர் ஆஃப் பீப்புள். பாப்புலேஷன்னா என்னது? நம்பர் ஆஃப் பீப்புள். பீப்புள் எங்கே அதிகமாக இருக்காங்க எந்த கண்ட்ரியில் அப்படின்னா இந்த சைனாவில் தான். ஓகேவா? ஸோ சைனாவில் தான் பீப்புள் அதிகமாக இருக்காங்க. அதனால தான் பாப்புலேட்டட் கண்ட்ரி இன் த வேர்ல்டுன்னு சைனா. சைனாக்கு அப்புறம் யார் அப்படின்னா நம்ம தான், இந்தியா தான். இந்தியாவில் தான் பீப்புள் அதிகமாக இருக்கும் ஆஃப்டர் சைனா. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஜப்பான். ஜப்பான் பார்த்தீங்க அப்படின்னா ஜப்பான்லேருந்து நிறைய திங்ஸ் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? இம்போர்ட் பண்ணுறோம். ஓகேவா? நீங்கள் எந்த திங்ஸை எடுத்து பார்த்தீங்கனாலும், ஒரு பென்னாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஸ்கேலாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற கேட்ஜெட் ஐட்டம்ஸ், அதாவது எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸாக இருக்கட்டும், அதுக்கு பின்னாடி என்ன போட்டிருப்பாங்க? மேட் இன் சைனா, மேட் இன் ஜப்பான். ஓகேவா? அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ நிறைய திங்ஸ் நம்ம எங்கேருந்து இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த சைனா, ஜப்பான்லேருந்து தான். ஓகே. நெக்ஸ்ட்டு ஜெர்மனி. ஓகேவா? ஒரு க்ரூயலான பர்சன். ஓகேவா? அந்த யார் அப்படின்னா ஹிட்லர். அந்த ஹிட்லர் பானான பிளேஸ் எது அப்படின்னா ஜெர்மனி தான். பானானது எங்கே? இந்த ஜெர்மனியில் தான். நெக்ஸ்ட்டு இந்தியா. இந்தியா வந்து செகண்ட் பாப்புலேட்டட் கண்ட்ரி ஆஃப்டர் சைனா. சைனாக்கு அப்புறம் நிறைய பீப்புள் எங்கே இருக்காங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் தான் இருக்காங்க. ஸோ இந்த சைனா, ஜப்பான், ஜெர்மனி, இந்தியா இது 4ம் என்ன குரூப் அப்படின்னு கேட்குறாங்க? கண்ட்ரீஸ். இது 4 என்னது? கண்ட்ரீஸ். ஓகேவா? ஸோ இது எல்லாம் என்ன குரூப் அப்படின்னா கண்ட்ரீஸ். நீங்கள் கண்ட்ரீஸ்க்கு ஸ்பெல்லிங் படித்து தான் ஆகணும். COUNTRIES கண்ட்ரீஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் ஸ்ரீலங்கா, அந்தமான், லக்ஷதீப், சிங்கப்பூர். இது எல்லாமே என்ன குரூப்னா ஐலாண்ட்ஸ். ஐலாண்ட் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, 3 sides கவர்ட் பை வாட்டர். ஒரு சைடு லேண்டு, மீதி இருக்கக்கூடிய 3 sides வாட்டர் இருந்ததுன்னா அது பேர் பெனின்சுலா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்தியா வந்துட்டு ஒரு பெனின்சுலா. கீழே இந்தியாவோட மேப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பாட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா 3 sides வாட்டரால் கவர் ஆகிருக்கும். மேலே மட்டும்தான் ஹிமாலயாஸ் இருக்குது. ஓகேவா? அதனால் 3 sides கவர்ட் பை வாட்டர்னா பெனின்சுலா. ஆல் த 4 sides. ஓகேவா? 4 sides சுற்றி வாட்டர், நடுவில் லேண்டு அப்படின்னா அது ஐலேண்டு. நடுவில் லேண்டு அப்படின்னா அது என்னது? ஐலேண்ட். ஓகேவா? நம்ம டூர் போகும்போது கூட நீங்கள் அந்த ரோப் காரில் போயிருப்பீங்க. ரோப் காரில் போகும்போது அங்கே போயிட்டு ஒரு சிவலிங்கமோட ஸ்டாச்சு இருக்கும். அதை ப்ரே பண்ணிவிட்டு மறுபடியும் ரோப் கார்லேயே வந்துடுவீங்க இல்லையா? ஸோ இறங்க மாட்டீங்க, ரோப் கார்லேருந்தே ப்ரே பண்ணுறது. சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா வாட்டராக தான் இருக்கும். ஸோ சுற்றி 4 sides வாட்டர், நடுவில் மட்டும் லேண்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஐலேண்ட். 3 sides வாட்டர், 1 side லேண்டாக இருந்துச்சுன்னா அது பேர் பெனின்சுலா. நம்ம இந்தியா வந்துட்டு பெனின்சுலாவுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகே. இப்போ இந்த ஸ்ரீலங்கா, அந்தமான், லக்ஷதீப், சிங்கப்பூர் இது எல்லாமே ஐலாண்ட்ஸ் தான். ஏன்னா இந்த பிளேஸை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா வெறும் வாட்டராக தான் இருக்கும். அதனால தான் இந்த 4ம் எந்த குரூப்புன்னு சொல்கிறாங்க? ஐலாண்ட்ஸ். இந்த 4ம் என்னது? ஐலாண்ட்ஸ். ஓகேவா? ISLANDS. இஸ்ன்னு இருக்கிறதுனால இஸ்லாண்ட்ஸ் அப்படின்னு படிக்கக்கூடாது, ஐஸ்லாண்டுன்னு படிக்கக்கூடாது. ஐலாண்ட்ஸ். எஸ் வந்துட்டு சைலண்ட். எஸ் வந்துட்டு என்னது? சைலண்ட். ஓகேவா? ஸோ ஐலாண்ட்ஸ். 4 sides கவர்ட் பை வாட்டர். 4 sides கவர்ட் பை
வாட்டர். இந்த அந்தமான், லக்ஷதீப் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்தியாவுக்கு கீழே இருக்குது இல்லையா, அரேபியன் சி, பே ஆஃப் பெங்கால், அங்கே தான் சிச்சுவேட் ஆகிருக்கு அந்தமான் ஐலாண்டும் லக்ஷதீப் ஐலாண்ட்ஸும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு எர்த், வீனஸ், மெர்க்குரி, ஜூபிட்டர். இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எர்த், வீனஸ், மெர்க்குரி, ஜூபிட்டர் இதெல்லாம் என்னன்னு கேட்குறாங்க. இதெல்லாம் பிளானட்ஸ். இதெல்லாம் என்னது? பிளானட்ஸ். ஓகேவா. டோட்டலாக 9 பிளானட்ஸ் இருந்தது நம்மளோட சோலார் ஃபேமிலியில். எவ்வளோ பிளானட்ஸ் இருந்தது? 9 பிளானட்ஸ் இருந்தது. பட் இப்போ என்னென்னா லாஸ்ட்டு பிளானட் ப்ளூட்டோ இருந்துச்சு இல்லையா, அது வந்துட்டு பிளானட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப ரொம்ப ஸ்மால் சைஸாக இருக்கிறதுனால ப்ளூட்டோ வந்து பிளானட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போது அட் ப்ரெசண்ட் டோட்டலி ஹவு மெனி நம்பர் ஆஃப் பிளானட்ஸ் ஆர் தேர் அப்படின்னு கேட்டாங்கன்னா only 8 பிளானட்ஸ். only 8 பிளானட்ஸ் தான் இருக்குது. ஓகேவா. அதில் எர்த், நம்ம லிவ் பண்ணுற பிளானட் எது அப்படின்னா எர்த்து. ஸோ எல்லா பிளானட்ஸும் என்ன பண்ணுது? சன்னை சுற்றி வருது. சன்னை என்ன பண்ணுது? சுற்றி வருது. அதில் நம்ம லிவ் பண்ணக்கூடிய பிளானட் எர்த். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீனஸ். இந்த வீனஸ் வந்துட்டு ரொம்ப ஹாட்டஸ்ட் பிளானட். ரொம்ப ஹாட்டஸ்ட் பிளானட். சன்னிலேருந்து தள்ளி தான் இருக்குது. சன்னுக்கு பக்கத்தில் ஆக்சுவலி யார் இருக்கான்னா மெர்க்குரி தான் இருக்குது. பட் மெர்க்குரி வந்துட்டு அந்த லெவலுக்கு ஹாட்டஸ்ட் பிளானட் கிடையாது. மெர்க்குரிக்கும் அடுத்ததாக இருக்கக்கூடிய இந்த வீனஸ் தான் ரொம்ப ரொம்ப ஹாட்டஸ்ட்டு பிளானட். ஓகேவா. ஏன் அப்படின்னா அங்கே அட்மாஸ்பியர் இல்லை அப்படின்னு நிறைய ஃபேக்ட்ஸ் சொல்லுவாங்க. உங்கள் லெவலுக்கு அது புரியாது. ஓகே. ஸோ மெர்க்குரி தான் சன்னு பக்கத்தில் இருக்குது. சன்னு பக்கத்தில் இருக்கிறவங்க தானே இப்போ ஆக்சுவலி ஹாட்டஸ்ட்டாக இருக்கணும். ஆனால் சன்னு பக்கத்தில் இருக்க மெர்க்குரி வந்துட்டு ஹாட்டஸ்ட்டு கிடையாது. அதையும் தாண்டி இருக்கக்கூடிய வீனஸ் தான் என்னது? ஹாட்டஸ்ட்டு பிளானட். மெர்க்குரி அஃப்கோர்ஸ் சன்னுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால நியரஸ்ட் பிளானட். சன்னுக்கு நியரஸ்ட் பிளானட். நெக்ஸ்ட்டு ஜூபிட்டர். இந்த 8 பிளானட்ஸ்லேயே பிக்கஸ்ட் பிளானட் எது? ரொம்ப ரொம்ப பிக்கான பிளானட் எது அப்படின்னு கேட்டால் இந்த ஜூபிட்டர் தான். என்னது? இந்த ஜூபிட்டர் தான். இந்த ஜூபிட்டரை சுற்றி நிறைய ரிங்ஸாக இருக்குமா, வளையமாக இருக்குமா. அதை யார் சொன்னாங்க அப்படின்னா இங்கே ஏர்த்துலேருந்தே ஒரு டெலஸ்கோப்பை வச்சு செலஸ்டியல் ஸ்கையில் இருக்கக்கூடிய பாடிஸ், இந்த பிளானட்ஸு, சன்னு, மூணு, ஸ்டாரு இதெல்லாம் பார்க்கலாம். கொஞ்சம் டிஸ்டன்ஸ்னால் பைனாக்குலரில் பார்த்துடலாம். லாங் ஸ்பேஸ் வரைக்கும் பார்க்கணுன்னா அதில் எதை யூஸ் பண்ணுவாங்கன்னா டெலஸ்கோப். அதில் பார்த்து யார் சொன்னாங்க அப்படின்னா கெலிலியோ கெலிலி அப்படிங்கிற சயின்டிஸ்ட்டு தான் சொன்னார். சாட்டனை சுற்றி நிறைய ரிங்ஸ் இருக்குது, நான் என் டெலஸ்கோப்பில் பார்த்துட்டேன் அப்படின்னு அவர் சொன்னார். பட் யாருமே அதை என்ன பண்ணலை, நம்பலை. அவரை மேடுன்னு சொல்லிட்டாங்க. அவர் என்னன்னு சொல்லிட்டாங்க? மேடுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஜூபிட்டர் வந்துட்டு பிக்கஸ்ட் பிளானட், மெர்க்குரி நியரஸ்ட் பிளானட், வீனஸ் ஹாட்டஸ்ட் பிளானட், எர்த் வந்துட்டு நம்ம லிவ் பண்ணுற பிளானட். ஓகேவா. ஸோ இது நாலும் என்ன குரூப்புன்னு கேட்டாங்கன்னா பிளானட்ஸ். PLANETS பிளானட்ஸ். நெக்ஸ்ட்டு ஆக்சிஜன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு. ஓகேவா. இது எல்லாமே கேஸஸ். இதெல்லாம் என்ன குரூப்பு அப்படின்னா கேஸஸ். ஓகேவா. இப்போ நம்மளை சுற்றி இருக்க அட்மாஸ்பியர் இருக்கு இல்லையா, அந்த அட்மாஸ்பியர்னால் நம்மளை சுற்றி இருக்கிறது தான் அட்மாஸ்பியர். அதில் நிறைய கேஸஸ் இருக்குது. ஓகேவா. அதில் 4 கேஸஸை கொடுத்துருக்காங்க. நம்ம ப்ரீத்தின் பண்ணுற கேஸ் தான். நம்ம லிவ் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான ஒரு கேஸ் என்ன அப்படின்னா ஆக்சிஜன். என்ன கேஸு? ஆக்சிஜன். ஸோ நம்ம ப்ரீத் இன் பண்ணுறது ஆக்சிஜன், ப்ரீத் அவுட் பண்ணுறது கார்பன் டை ஆக்சைடு. இங்கே 4th ஒன்றா இருக்கு இல்லையா, அதுதான். அதுவே பிளான்ஸ், ட்ரீஸ்லாம் என்ன பண்ணுன்னா அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணும். கார்பன் டை ஆக்சைடை ப்ரீத் இன் பண்ணிவிட்டு ஆக்சிஜனை என்ன பண்ணிடும்? ப்ரீத் அவுட் பண்ணிடும். ஸோ நம்மளும் பிளான்ஸும் கிட்டத்தட்ட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. நமக்கு வேணாங்கிறது அவங்களுக்கு வேணும், அவங்களுக்கு வேணாங்கிறது நமக்கு வேணும். ஸோ நம்ம மாறி மாறி என்ன பண்ணிக்கிறோம்? ஷேர் பண்ணிக்கிறோம். நம்ம என்ன பண்ணுறோம்? கேஸை ஷேர் பண்ணிக்கிறோம். ஓகேவா. ஆக்சிஜனை நம்ம வாங்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை அவங்களுக்கு கொடுத்துட்றோம். அவங்க கார்பன் டை ஆக்சைடை வாங்கிக்கிட்டு ஆக்சிஜனை நமக்கு கொடுத்துடுதுங்க. யார்? பிளான்ஸ், ட்ரீஸ். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஹைட்ரஜன். நெக்ஸ்ட் ஒன் என்னது? ஹைட்ரஜன். கேஸஸ்லேயே ரொம்ப லைட் வெயிட் இருக்கக்கூடியது எது அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் தான். ரொம்ப 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 வெயிட்டு கம்மியாக இருக்கும். ஓகேவா. அதனால தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பலூன்ஸில் ஹைட்ரஜன், ஹீலியமும் ரொம்ப லைட் வெயிட். ஹீலியமும் என்னது? ரொம்ப லைட் வெயிட். ஸோ பலூன்ஸ்க்கு வந்துட்டு இந்த ஹைட்ரஜன், ஹீலியம் கேஸ் எல்லாம் ஃபில் பண்ணி என்ன பண்ணுவாங்க? ஃப்ளை பண்ண விடுவாங்க. நெக்ஸ்ட்டு நைட்ரஜன்.
நெக்ஸ்ட் என்னது நைட்ரஜன். இந்த நைட்ரஜனும் ஒரு கேஸ் தான். இது எங்கே மெயினாக யூஸ் ஆகும் அப்படின்னா ராக்கெட் அனுப்புகிறாங்கல்ல, எஸ், இந்தியாவிலேருந்து, அமெரிக்காவிலேருந்து, சைனாலேருந்து, ஜப்பான்லேருந்து எல்லா கண்ட்ரீஸும் ராக்கெட் சென்ட் பண்ணுறாங்க இல்லையா. அந்த ராக்கெட்டில் நான் சொல்கிறது தீபாவளி ராக்கெட் கிடையாது, ஓகேவா. ஸோ சேட்டிலைட் சென்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த சேட்டிலைட்டுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபியூயலாக இந்த நைட்ரஜனை தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த நைட்ரஜன் ஆக்சுவலி ஒரு கேஸு. அதை நல்லா கூல் பண்ணி லிக்விடாக மாற்றி என்ன பண்ணுவாங்கன்னா சேட்டிலைட்டுக்கு கீழே செட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த நைட்ரஜன் பேர்ன் ஆகி தான் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த சேட்டிலைட்டை மேலே வரைக்கும் ஸ்பேஸ் வரைக்கும் மூவ் பண்ணும். அப்போது சேட்டிலைட்டில் யூஸ் ஆகிறது நைட்ரஜன், ஓகேவா. ஸோ அப்போ ஆக்சிஜன் நம்ம ப்ரீத் இன் பண்ணுறோம். ஹைட்ரஜன் எங்கே யூஸ் ஆகுது, பலூன்ஸில். நைட்ரஜன் சேட்டிலைட்ஸ், ராக்கெட்ஸ், ப்ரொப்பலன்ஸில் யூஸ் ஆகுது. கார்பன் டை ஆக்சைடு வந்து பிளான்ஸ் ப்ரீத் இன் பண்ணும். அப்போ இது 4 என்ன குரூப்புன்னு கேட்குறாங்க, கேஸஸ், GASES. நெக்ஸ்ட்டு லைன், டைகர், பியர், உல்ஃப். அஃப்கோர்ஸ் இது வந்துட்டு எல்கேஜி பசங்க கூட அழகாக சொல்லிடுவாங்க. இது 4 என்ன குரூப்பு, அனிமல்ஸ். இது 4 என்னது, அனிமல்ஸ். லயன் சிங்கம், டைகர் புலி, பியர் கரடி, உல்ஃப் ஓநாய். இது 4மே வைல்டு அனிமல்ஸ். இது 4மே என்ன அனிமல்ஸ், வைல்டு அனிமல்ஸ், ஓகேவா. ஸோ ஃப்ளஷ் ஈட்டிங் அனிமல்ஸ்னு இது 4ஐயும் சொல்லுவாங்க. அதாவது ஃப்ளஷ் ஈட்டிங் அனிமல்ஸாக என்னன்னு சொல்லுவோம், கார்னிவோர்ஸ். வெறும் க்ரீன்ஸை மட்டும் ஈட் பண்ணால் அது ஹெர்பிவோர். ஃப்ளஷ் ஈட்டிங் அனிமல்ஸ் என்னன்னு சொல்லுவோன்னா கார்னிவோர்ஸ். 2ஐயுமே ஈட் பண்ணால் ஆம்னிவோர்ஸ். நம்மளாம் ஆம்னிவோர்ஸ் தான். பட் இந்த வைல்டு அனிமல்ஸ்லாம் என்னது, கார்னிவோர்ஸ். வைல்டு அனிமல்ஸ்லாம் என்னது, கார்னிவோர்ஸ். நெக்ஸ்ட்டு டைமண்ட், ரூபி, ஜெம், சப்பையர். இந்த 4 பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ். இது 4மே வெறும் கல் ஸ்டோன்ஸ் தான். ஆனால் சாதாரண ஸ்டோன்ஸ் கிடையாது, ரொம்ப ப்ரீஷியஸான ஸ்டோன்ஸ். ரொம்ப ப்ரீஷியஸான காஸ்ட்லியான ஸ்டோன்ஸ் தான் இது 4, ஓகேவா. டைமண்ட் முதல்ல ஜெம்ஸ் வந்துட்டு டோட்டலி 9 இருக்குது. 9 ஜெம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நவரத்தினங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஒன்று தான் டைமண்ட், வைரம். ரூபி ரெட் கலரில் இருக்கும், ஜெம். நெக்ஸ்ட்டு சப்பையர், ஓகேவா. இப்போ இது 4மே என்ன குரூப் அப்படின்னா ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ். நம்ம அந்த டேஷில் நீங்கள் எழுதணும் ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ். கொஞ்சம் ஸ்பெல்லிங் கஷ்டமாக தான் இருக்கும், பரவாயில்ல. PRECIOUS, ப்ரீஷியஸ், STONES, ஸ்டோன்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற குரூப் என்ன அப்படின்னா ஆந்திர பிரதேஷ், குஜராத், ராஜஸ்தான், தமிழ்நாடு. இது எல்லாம் என்னது, ஸ்டேட்ஸோட நேமு. இதோட நேமு, ஸ்டேட்ஸோட நேமு. ஆந்திர பிரதேஷ் திருப்பதி டெம்பிள் இருக்குது, தெலுங்கு ஸ்பீக் பண்ணுவாங்க இல்லையா, அதுதான் ஆந்திர பிரதேஷ். நெக்ஸ்ட்டு குஜராத், நம்மளுடைய ஃபாதர் ஆஃப் அவர் நேஷன் மகாத்மா காந்தி பானானது, சர்தார் வல்லபாய் பட்டேல் பானானது. நம்மளுடைய ப்ரைம் மினிஸ்டர் யார், மிஸ்டர் மோடி, நரேந்திர மோடி பானானது குஜராத்தில், ஓகேவா. நெக்ஸ்ட்டு ராஜஸ்தான், தார் டெசர்ட், ஓகேவா. தார் டெசர்ட் இருக்கிறது, இந்திரா காந்தி கெனால் இருக்கிறது, இது எல்லாமே எங்கே, ராஜஸ்தான். நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு, நம்ம லிவ் பண்ணுற ஸ்டேட், ஓகேவா. ஸோ இது 4 என்ன குரூப் அப்படின்னு கேட்குறாங்க, ஸ்டேட்ஸ். இது 4 என்னது, ஸ்டேட்ஸோட நேம், ஓகேவா. நெக்ஸ்ட்டு கங்கா, யமுனா, கோதாவரி, மகாநதி. கங்கா, யமுனா, கோதாவரி, மகாநதி, ஓகேவா. ஸோ இது 4மே பார்த்தீங்க அப்படின்னா ரிவர்ஸுடைய நேம். எதுடைய நேமு, ரிவர்ஸுடைய நேமு. ஸோ இந்த கங்கா, யமுனா இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹோலி ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. நம்மளுடைய சின்னுனா பாவம், நம்மளுடைய சின் எல்லாம் போகணும், கேர்ஸ் எல்லாம் போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த கங்கா, யமுனா, கோதாவரி, மகாநதி இந்த மாதிரி ஹோலி ரிவர்ஸில் போய் என்ன பண்ணணுமா, பாத் பண்ணிட்டு வரணுமா. அப்படி பாத் பண்ணிட்டு வந்தால் நம்ம செஞ்ச பாவம் எல்லாம் நம்மளை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க, நம்ம வீட்டில் இருக்க கிராண்ட்பா கிராண்ட்மாலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏஜ் ஆனதுக்கப்புறம் இந்த ரிவர்ஸ்க்கெல்லாம் போயிட்டு பாத் பண்ணிட்டு வரணும், அங்கேருந்து வாட்டரை எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக, இல்லை டெட்டானால் நம்ம அங்கேயே டெட் ஆயிடணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய கிராண்ட்பா கிராண்ட்மா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ரிவர்ஸில் போயிட்டு என்ன பண்ணிட்டு வருவாங்க, பாத் பண்ணிட்டு வருவாங்க, ஓகேவா. ஸோ கங்கா,
யமுனா, கோதாவரி, மகாநதி. இது 4ம் எந்த குரூப்புன்னு கேட்குறாங்க? ரிவர்ஸ். நெக்ஸ்ட்டு பெஞ்ச், சேர், டேபிள், டெஸ்க்கு. இது 4ம் என்னன்னு கேட்குறாங்க? ஃபர்னிச்சர்ஸ். ஸோ ஃபர்னிச்சர்ஸ் ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா மேட் ஆஃப் வுட்டு. ஓகேவா? இந்த வுட்டுனால் மேக் பண்ணுறதுக்காக மோஸ்ட் ஆஃப் ட்ரீஸை நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்? டிஸ்ட்ராய் பண்ணிகிட்ருக்கோம். இதில் வுட்டுலேயே காஸ்ட்லியான வுட்டு என்ன அப்படின்னா டீக் வுட், தேக்கு மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. வுட்டுலேயே காஸ்ட்லியான வுட்டு என்னது? டீக் வுட், தேக்கு மரம்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய ஓல்டு பில்டிங்கில் இருக்கக்கூடிய உள்ள அந்த ஹால் கிட்ட என்ட்ராகும் போது இருக்கக்கூடிய டோர் பார்த்தீங்க அப்படின்னா டீக் வுட் தான். ஓகேவா? ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான வுட்டு, அதுதான் டீக் வுட் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலாக இந்த நீம் வுட்டு இதுலேருந்து செய்கிறதெல்லாம் வந்துட்டு அவ்வளோ காஸ்ட்லி கிடையாது, ரொம்ப சீப் தான். ஓகேவா? ஸோ இந்த பெஞ்சு, சேர், டேபிள், டெஸ்க் இதெல்லாம் எந்த குரூப் அப்படின்னு கேட்குறாங்க? ஃபர்னிச்சர்ஸ். என்னது? ஃபர்னிச்சர்ஸ். FURNITURES, ஃபர்னிச்சர்ஸ். நெக்ஸ்ட்டு ஹிந்துயிசம், கிறிஸ்டியானிட்டி, இஸ்லாம், புத்திசம். நம்ம இந்த காடஸ் அதாவது விநாயகர், லக்ஷ்மி காட், பார்வதி, நெக்ஸ்ட் யார்? சிவா, பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணுறோம் இல்லையா? இவங்க எல்லாரையும் ப்ரே பண்ணுறவங்கள ஹிந்துயிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதுவே சர்ச்சுக்கு போயிட்டு ஜீசஸ், மேரி மாதா அவங்களெல்லாம் ப்ரே பண்ணுறவங்கள என்னன்னு சொல்லுவாங்கன்னா கிறிஸ்டியானிட்டி. அவங்களுடைய ரிலீஜியன் என்னது? கிறிஸ்டியானிட்டி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இஸ்லாம், அதாவது மாஸ்க்குக்கு போய் ப்ரே பண்ணுறது, அந்த ரிலீஜியனை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா இஸ்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய ஹோலி பிளேஸ் எது அப்படின்னா மெக்கா, மெதினா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அவங்க வந்துட்டு லைஃப்பில் 1 டைமாவது மெக்கா, மெதினா போயிட்டு வந்துடுவாங்க. நம்ம ஹிந்துயிசமில் நம்ம எங்கே போவோம் அப்படின்னா காசி, ராமேஸ்வரம் போயிட்டு வரணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்களோட லைஃப் டைமில் 1 டைமாவது போயிட்டு வந்துடணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். கிறிஸ்டியன்ஸ் எங்கே போவாங்க அப்படின்னா ஜெருசலேம், பர்த் பிளேஸ் ஆஃப் ஜீசஸ். ஓகேவா? ஜெருசலேம் போயிட்டு வரணும், அவங்களோட ஹோலி பிளேஸ் அதுதான். இஸ்லாமிஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா மெக்கா, மெதினா. புத்திசம், ஓகேவா? புத்தாவோட ஃபாலோ பண்ணுற அந்த ரிலீஜியனை தான் புத்திசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே? ஸோ இது 4ம் என்னன்னு கேட்குறாங்க? ரிலீஜியன்ஸ். இது 4ம் என்னது? ரிலீஜியன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி. ஸோ இது 4ம் என்னன்னு கேட்குறாங்க? இப்போ தான் நம்ம எக்ஸாமுக்கு என்ன பண்ணியிருக்கோம்? லாங்குவேஜஸ் லெசன் ரீட் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ லாங்குவேஜஸ், இது 4ம் என்னது? லாங்குவேஜஸ். தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி. தமிழ்நாட்டில் ஸ்பீக் பண்ணுற லாங்குவேஜ். தெலுங்கு வந்து ஆந்திரா. மலையாளம் எங்கே ஸ்பீக் பண்ணுவாங்கன்னா கேரளாவில். ஹிந்தி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உத்தரப்பிரதேஷ். ஹிந்தி எங்கே? உத்தரப்பிரதேஷ். ஸோ இது 4ம் என்ன குரூப்புன்னு கேட்குறாங்க? லாங்குவேஜஸ். நெக்ஸ்ட்டு அங்கிள் அண்ட் கசின், நெஃப்யூ. அங்கிள் அண்ட் கசின், நெஃப்யூ. அங்கிள் அப்படின்னா மாமா. அங்கிள்னால் என்னது? மாமா. எந்த ஃப்ரீடம் ஃபைட்டரை வந்துட்டு எல்லா சில்ட்ரனும் அங்கிள் அப்படின்னு அன்பாக கூப்பிடுவாங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேருவை தான். என்னன்னு சொல்லுவாங்க? ஜவஹர்லால் நேருவை தான் என்னன்னு சொல்லுவாங்க? அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பசங்கள்லாம் சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஆண்ட்னா ஆன்டி, அத்தை அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கசின். நெக்ஸ்ட் என்னது? கசின். ஸோ அத்தை பையன், அத்தை பொண்ணு, மாமா பையன், மாமா பொண்ணுன்னு சொல்லுவீங்க இல்லையா? ஸோ அவங்க தான் யார்? கசின். என்னோட அங்கிளோட பையன், என்னோட ஆன்ட்டியோட பொண்ணு, அத்தை பையன், அத்தை பொண்ணு, மாமா பையன், மாமா பொண்ணுன்னு சொல்லுவீங்கல்ல, அதுதான் கசின். நெஃப்யூ அப்படின்னா நம்ம கூட பானானவங்களுடைய சன்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் மம்மி கூட பானா இருக்கக்கூடிய அண்ணன் பையன், இல்லை அக்கா பையன், தங்கச்சி பையன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ நம்ம கூட பானானவங்களுடைய சன்னு, அவங்கள தான் என்னன்னு சொல்லுவோம்? நெஃப்யூ. அண்ணன் பையன், அக்கா பையன், தங்கச்சி பையன், அவங்கள தான் நெஃப்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இவங்கெல்லாம் யாருப்பா? இவங்கெல்லாம் என்ன குரூப்பு? அங்கிள் அண்ட் கசின், நெஃப்யூ. இவங்கெல்லாம் யார்? ரிலேட்டிவ்ஸ். இவங்கெல்லாம் யார்? ரிலேட்டிவ்ஸ்னால் சொந்தக்காரங்க. ரிலேட்டிவ்ஸ்னால் யார்? சொந்தக்காரங்க. நீங்கள் ஹோஸ்ட், கெஸ்ட் அப்படின்னு படிச்சிருக்கீங்க இல்லையா? ஹோஸ்ட்னா வீட்டில் இருக்கவங்க ஹோஸ்ட்டு. நம்மளை தேடி நம்ம வீட்டுக்கு நம்மளை பார்க்க வர்ற விசிட்டர்ஸ் தான் யாருன்னு சொல்லுவாங்க? கெஸ்ட்டு. ஓகேவா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூட கெஸ்ட்டாக இருக்கலாம். பட் இவங்கெல்லாம் யார்? ரிலேட்டிவ்ஸ். இவங்கெல்லாம் யார்? ரிலேட்டிவ்ஸ், சொந்தக்காரங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் காளிதாசா,
கம்பன், தாகூர், பாரதி. இவங்க 4 பேரும் யார் அப்படின்னா போயட்ஸ். இவங்க 4 பேரும் யார்? போயட்ஸ். போயம் ரைட் பண்ணுறவங்க, இல்லை ஸ்டோரி ரைட் பண்ணுறவங்க, ஓகேவா? நரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காளிதாசா அப்படிங்கிற போயட் என்ன ரைட் பண்ணியிருக்காரு அப்படின்னா சாகுந்தலம் அப்படிங்கிற புக்கை ரைட் பண்ணியிருக்கார். சாகுந்தலம். இதோட ஸ்டோரி வந்துட்டு உங்களுக்கு 4th ஃபுல்லாக வரும். பட் மிஸ் வந்துட்டு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். கிங் துஷ்யந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிங் இருப்பார். யார்? கிங் துஷ்யந்தா. அவர் ஒரு தடவை ஃபாரஸ்ட்டுக்கு ஹண்ட் பண்ணுறதுக்காக போகும்போது சாகுந்தலா அப்படிங்கிற ஒரு கேர்ளை பார்த்து அட்ராக்ட் ஆகி, அந்த கேர்ள் ரொம்ப அழகாக இருப்பாங்க. ஸோ வந்துட்டு ஐ வாண்ட் டு மேரி யூ, நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு என்ன பண்ணுவார்னா அவருடைய ஃபிங்கரில் போட்டிருக்க ஒரு ரிங்கு, ஓகேவா? அது வந்துட்டு கிங் வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடிய ரிங்கு, மோதிரம். அந்த மோதிரத்தை கழட்டி என்ன பண்ணுவார்னா சகுந்தலாக்கு கொடுத்துருவார். யார்? கிங் துஷ்யந்தா. ஸோ 2 பேர்த்துக்குமே பிடிச்சிரும். இவங்களுக்கும் அவங்கள பிடிக்கும், சகுந்தலாவுக்கும் கிங் துஷ்யந்தாவை பிடிச்சி போய் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரிங்கை வந்துட்டு கிங் வந்துட்டு அந்த சகுந்தலாவுக்கு கொடுத்துருவாங்க, ஓகேவா? ஸோ இந்த ரிங்கை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா துஷ்யந்தா வந்துட்டு நான் என்னோடய கண்ட்ரிக்கு போயிட்டு எல்லாரோட பர்மிஷனையும் வாங்கிட்டு வந்து நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, துஷ்யந்தா வருவார்னு நினச்சிட்டு அவரையே நினச்சிட்டு இருப்பாங்க. அப்போது அந்த ஃபாரஸ்ட்டுக்கு அவங்க ஸ்டே பண்ணியிருந்த அந்த ஹட்டுக்கு, யார்? சகுந்தலா ஸ்டே பண்ணியிருந்த அந்த ஹட்டுக்கு துர்வாச முனிவர், செயின்ட், ரொம்ப பயங்கர கோபக்காரர், அந்த துர்வாச முனிவர் வந்துட்டு வருவார். ஆனால் இந்த சகுந்தலா வந்துட்டு கிங் துஷ்யந்தாவே நினச்சிக்கிட்டு துர்வாச முனிவரை என்ன பண்ணலை, சரியாக கவனிக்கலை. சரியா? உடனே துர்வாசாவுக்கு ரொம்ப கோபம் வந்துடும். உடனே ஒரு கேர்ஸ் கொடுத்துருவார். என்ன கேர்ஸ்னால், உன்னை பற்றின எல்லா தாட்ஸும் ஞாபகமும் கிங் துஷ்யந்தாவுக்கு மறந்து போயிடும். கிங் துஷ்யந்தா உன்னை பற்றி சுத்தமாக மறந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு கேர்ஸ் கொடுத்துருவார். ஸோ துஷ்யந்தாவுக்கு சகுந்தலாவை பற்றி சுத்தமாக மறந்தே போயிடும். சகுந்தலாவை பார்த்தது, அந்த ரிங்கை கொடுத்தது எல்லாமே மறந்து போயிடும். ஒரு தடவை ரிவரில் சகுந்தலா குளிச்சுட்டு இருக்கும்போது அவங்க ஃபிங்கரில் இருந்தக்கூடிய அந்த ரிங் வந்து கலண்டு விழுந்துடும். அதை ஒரு ஃபிஷ் வந்துட்டு ஸ்வாலோ பண்ணிடும். ஸ்வாலோ பண்ணோன்னா ஒரு ஃபிஷர்மேன் வந்துட்டு அந்த ஃபிஷ்ஷை வந்துட்டு கேட்ச் பண்ணும்போது அதோட ஸ்டொமக்லேருந்து அந்த ரிங்கை எடுத்து அந்த ரிங் வந்துட்டு பார்க்குறதுக்கு கிங் யூஸ் பண்ணக்கூடிய ரிங் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரிங்கை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த கண்ட்ரியோட கிங்ஸ், அப்போ அந்த கண்ட்ரியோட கிங் யார் அப்படின்னா கிங் துஷ்யந்தா. அந்த துஷ்யந்தாக்கிட்ட கொண்டு போய் இதை வந்துட்டு நான் ஃபிஷ் கேட்ச் பண்ணும்போது ஒரு ஃபிஷ்ஷோட ஸ்டொமக்கில் இருந்தது, பெல்லியில் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுப்பாங்க. ஸோ அப்போ தான் அந்த துஷ்யந்தாவுக்கு இந்த ரிங்கை தொட்ட உடனேயே பழைய ஞாபகம் எல்லாமே வந்துடும். ஃபாரஸ்ட்டுக்கு போனது, சகுந்தலாவை மீட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஞாபகம் வந்ததுக்கப்புறம் கிங் துஷ்யந்தாவும் சகுந்தலாவும் 2 பேரும் என்ன பண்ணிப்பாங்க, மீட் பண்ணி ஹாப்பியாக அவங்களோட லைஃப்பை லீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஓகேவா? இதுதான் சாகுந்தலம் அப்படிங்கிற ஸ்டோரி. இதை ரைட் பண்ணது யார் அப்படின்னா காளிதாசா. யார்? காளிதாசா. நெக்ஸ்ட் ஒன் கம்பன். நெக்ஸ்ட் யார்? கம்பன். ராமாயணா இருக்கு இல்லையா, நீங்கள் 2nd ஸ்டாண்டர்ட்லேருந்தே படிச்சிருப்பீங்க. ராமாயணா, ராமா, சீதா, லக்ஷ்மணா, பரதா, சத்ருகனா, ஹனுமான். ஸோ இவங்களை பற்றின ஸ்டோரி தான் என்னது, ராமாயணம். அந்த ராமாயணமை தமிழில் ரைட் பண்ணது யார் அப்படின்னா கம்பர். யார்? கம்பர். அதனால் அவர் அந்த புக்குக்கு என்ன நேம் வச்சார்னா கம்ப ராமாயணம். கம்ப ராமாயணம் அப்படின்னு நேம் வச்சுருப்பார், ஓகேவா? நெக்ஸ்ட்டு தாகூர். ரவீந்திரநாத் தாகூர். நம்மளுடைய நேஷ்னல் ஆந்தம் ஜனகணமன இருக்கு இல்லையா, அதை ரைட் பண்ணவர் யார் அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர், ஓகேவா? நோபல் ப்ரைஸ் வின்னர், நோபல் ப்ரைஸ் அவார்டி அப்படின்னு சொல்லலாம். நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு. இவர் வந்துட்டு தமிழ் போயட் கிடையாது, பெங்காலி போயட். இவர் என்ன போயட்? பெங்காலி போயட். காளிதாசா வந்து சான்ஸ்கிரிட் போயட், கம்பன் தமிழ் போயட், தாகூர் வந்துட்டு பெங்காலி போயட். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பாரதி. நெக்ஸ்ட்டு யார்? பாரதி. முறுக்கு மீசை பாரதி அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்கல்ல, அந்த பாரதி தான், ஓகேவா? பாரதியார். யார்? பாரதியார். அவர் நிறைய போயம்ஸ் ரைட் பண்ணியிருக்காரு, ஓகேவா? ஸோ பத்திரிகைலாம் நடத்தியிருக்காரு. ஸோ இந்த பாரதி
ரொம்ப ரொம்ப ஃபேமஸான பர்சன். நம்மளுடைய ஃப்ரீடம் வாங்குறதுக்கு நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கும்போது இவரோட சாங்ஸை பாடி தான் என்ன பண்ணாங்கன்னா பிரிட்டிஷே பயந்தாங்களாம். யார் இது இப்படி ஃபயர் மாதிரி எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாரதியை பார்த்து பிரிட்டிஷ் பீப்புளே ரொம்ப பயந்தாங்களாம். ஓகேவா? அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே அப்படின்னு ரைட் பண்ணியிருப்பார் இல்லையா? அது இந்த பாரதி தான். அது யார்? இந்த பாரதி தான். ஸோ இந்த 4 பேரும் யார் அப்படின்னு கேட்குறாங்க. போயட்ஸ். இந்த 4 பேரும் யார்? போயட்ஸ். போயம் ரைட் பண்ணுறவங்க, கவிதை ரைட் பண்ணுறவங்க தான் போயட்ஸ். இல்லை ஒரு ஸ்டோரியை ரைட் பண்ணுறவங்கள தான் போயட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காளிதாசா, கம்பன், தாகூர், பாரதி இவங்க 4 பேரும் யார்? போயட்ஸ். POETS POETS போயட்ஸ். வித் திஸ் இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணி ரைட் பண்ணி பாருங்கள். இதுக்கு கொஞ்சம் ஸ்பெல்லிங் நீங்கள் தான் ரைட் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸில் வேறு ஒரு லெசனில் மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.